بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த மௌலிதை பற்றி விளக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு அந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்றைய முஸ்லிம்கள் மத்தியில் நபிகள் பெருமானாரின் மீது முஹப்பத் இருக்குமானால் அவர்கள் மௌலிதை ஓதுவதன் மூலமாகத்தான் முஹப்பத்தை வெளிப்படுத்த முடியும் என்று பல காலமாக முஸ்லிம்கள் மத்தியிலே நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். மௌலிது என்பது நபிகள் பெருமானாரை புகழ்வதுதான் என்று மக்கள் மத்தியில் ஆலிம்சாக்களும் அஜர்மார்களும் கச்சை கட்டிக் கொண்டு பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த தௌஹீத் ஜமாத்காரர்கள் நபிகளாரை புகழக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று ஒரு தவறான பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதனால்தான் இது பற்றி தெள்ளத் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மௌலிது பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் ஆதாரத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மௌலிதுனா என்ன? நீங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய யா நபி ஸலாம் அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்க ஸையுல் அன்பியாஇ, ஸல்லு பினா பிஹ்திமாமி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீட்டி முளைக்கு பல்வேறு ராகங்களில் ஓதுவார்கள். மூலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம் அமின் ததக்குரி ரானின் பிதி ஸலமி மஸஜதம் அன்ஜரா மின் முகுலத்தின் பிதமி, இப்படி ஓதுவாங்க. இன்னும் சில அடிகள் அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாஇ, அஸ்ஸலாமு அலைக்க அத்கல்லத் தியாஇ, அஸ்ஸலாமு அலைக்க, இப்படி ஒரு டியூன். யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், இப்படி ஒரு மௌலிது. இதெல்லாம் சினிமா மெட்ரிக் இப்ப நான் படிச்சது. ரோஜா மலரை ராஜகுமாரின்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டு உள்ள டியூன் அது. இப்படி ஏகப்பட்ட டியூன்களிலே இந்த மௌலிதுகள் ரசூலுல்லாஹ்வை பாராட்டுகிறோம் என்று ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹிந்தி பாட்டுகள்ல கூட ஓதுவாங்க. தும்ரு, எனக்கு ஹிந்தி தெரியாது, கேள்விப்பட்டதை சொல்றேன், உருது ஹிந்தி பாட்டு. तुम रूठाना करो मेरी जान निकल जाती है, तुम हंसती रहती हो तो बिजली सी चमक जाती है, 100 साल पहले मुझे तुमसे आ गया, आज भी है और कल भी रहेगा. இப்படி ஒரு ஹிந்தி பாட்டு சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க. என்னடா சினிமா பாட்டு படிக்காங்க நீங்க நினைக்கிறீங்க? இந்த டியூன்ல எல்லாம் மௌலிது ஓதுவாங்க, அது உங்களுக்கு தெரியாது. மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம், மனம் எங்கும் மேடை மேலே ஒரு தமிழ் சினிமா பாட்டு உண்டு. ஹிந்தி பாட்டுல இருந்து மனம் எங்கும் மேடை தமிழ் சினிமா பாடம் சுட்டான் அந்த ராகத்தை. அதுல இருந்து மௌலிது வாத்தியக்காரன் சுட்டான் அந்த ராகத்தை. ஹிந்தியில இருந்து தமிழ், தமிழ் டு என்னது மௌலிது ஓதக்கூடிய குரூப். இப்படி மௌலிதுகள் எல்லாம் விரிவாக நிறைய இடங்களை ஓதிட்டு இருக்கிறாங்க. இதற்கும் இஸ்லாத்துக்கும் என்ன, அதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். இது நான் பல ஊர்ல பேசியிருந்தாலும் இந்த ஊர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் பேசுறேன், திருவண்ணாமலையில. மௌலிது என்று சொன்னால் அதை என்னன்னு விளக்குற ஒரு பக்கம் இருக்கணும். முதல்ல முஸ்லிம்கள் மத்தியிலே இந்த மௌலிது என்ற இந்த பாட்டு இருக்குல்ல, பள்ளிவாசல்லாம் ஓடுறாங்க,
யா நபி ஸலாம் அலைக்கும் என்றும் மௌலாயிசம் ஓய் காட்டின அது மாதிரி. இது முஸ்லிம்கள் மத்தியில் தோன்றி எத்தனை வருஷம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அஜித் மால்ட்ட கேட்டு பாருங்க. 400 வருஷம் கூட இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு இந்த மௌலித் என்பது உருவாகி? 300 to 400 வருஷத்திற்கு முன்னால் இந்த சுபஹான மௌலித் என்றோ முஹைதீன் மௌலித் என்றோ யா குத்துபா என்றோ மௌலாய ஸல்லி அல்ஹம்துலில்லாஹி தம்தாய் மன்னபதான் ஓறாங்கல்ல. 400 வருஷத்துக்கு முன்னால் இல்லவே இல்லை. இது சவால். ஏதாச்சும் நீங்க கேளுங்க. ஏன் 400 வருஷத்துக்கு நான் சொல்றேன்? உண்மையில் மௌலித் என்பது சிறப்புக்குரியதாக இருக்குமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் ஓதவில்லைங்கிறது முதல் கேள்வி. உடனே சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் எப்படி தாம் மேல மௌலித் ஓதுவாங்க? யா நபி ஸலாம் அலைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்வாங்களாம் தன் மீது சலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி மேல சலாம் சொல்றது? இப்ராஹிம் நபி இருந்தாங்கல்ல, யா இப்ராஹிம் சலாம் அலைக்கும், யா மூசா மூசா நபியை கூப்பிடுறது, இப்ராஹிம் நபியை கூப்பிடுறது ஏன் சொல்லல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாட்டு ஸ்டைல், பாட்டு படிக்கிற ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைலில் எந்த ஒரு நன்மையும் கற்றுத்தரவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாட்டு வணக்கமாக இருக்க முடியுமா? முதல் பாயிண்ட். ஒன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா புரிந்து கொள்வது போல. தொழுகை ஒரு வணக்கம், நோன்பு ஒரு வணக்கம், ஜக்காத்து வணக்கம், திக்ர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இதெல்லாம் என்னது? வணக்கம். அல்லாஹ் நமக்கு நன்மை தருவான் என்று நம்பி நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வணக்கம். இதை விளங்கிடுங்க. பாட்டு வணக்கமா இருக்க முடியுமா? உதாரணமாக சுப்ஹானல்லாஹ் நீங்க சொன்னீங்க, அதுக்கு நன்மை உண்டா இல்லையா? உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் நன்மை உண்டு. அல்லாஹு அக்பர் நன்மை உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்க, என்ன பார்த்து நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உங்களை பார்த்து வலைக்கும் சலாம் சொல்றேன். நான் சந்திக்கும் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றேன், நீங்க வலைக்கும் சலாம். இது நன்மை, இது வணக்கம். மௌலித் எப்படி வணக்கம்? இப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க, மௌலித்ல சலாம் அலைக்கும் தானே இருக்கு அப்படிம்பாங்க. இப்பதான் நீங்க பாயிண்ட் கவனிக்கணும். மௌலித்ல என்ன இருக்கு? யா நபி ஸலாமு அலைக்கும் அப்படிதான் வருது. யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். பாலும் பழமும் கைகள் என்று ஒரு பாட்டு வச்சு அந்த டியூன் இது. இப்ப லேட்டஸ்ட் பாட்டோட படிக்கலாம். எனக்கு நிறைய பாட்டு தெரியாது, தெரிஞ்சா படிச்சலாம்னு வைங்க. நிறைய பாட்டு நமக்கு தெரியறது இல்லை. مولاي سلم وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. மேகம் கருக்குது தக்குன்னு ஒரு பாட்டு படிக்கான் லேட்டஸ்ட் கூட. மௌலாய இன்னொன்னு இருக்கு, இன்ன பைத்தன்னந்த சாக்கினுஹு, இன்ன பைத்தன்னந்த சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி சல்லு பினா பிதிமாமி. ரெண்டக்கன்னு ஒரு பாட்டு வச்சுலாங்க, அப்படியே வரும். எதுக்கு இதை நான் சொல்றேன்னா, எந்த பாடல்களுக்கும் இந்த மௌலித் ஃபிட் ஆகும். ஏன் ஃபிட் ஆகுது? மௌலித் என்பது ஒரு பாட்டு என்பதால் ஃபிட் ஆகும். யா சலாம் அலைக்கும் தானே வருது, யா நபி சலாம் அலைக்கும், இது என்ன தப்பு? இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்வியை பார்த்தால் நியாயமானதாகத்தான் தோன்றும். தப்புன்னு நீங்க மறுக்க இயலாது. எப்படி கேட்பாங்க? யா நபி சலாம் அலைக்கும் சொல்றது தப்பா? நபியே சலாம் உண்டாகட்டுமான அதுக்கு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அன்பியாஹி, நபிமார்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஸைனான கண்ணியமிக்க நபியே, உயர்ந்தவரே, அலங்காரமானவரே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றதுல என்ன தப்பு? யா நபி சலாம் அலைக்கும் என்று சொல்வதோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஸைனல் அன்பியாஹி என்று சொல்வதோ, இதுல என்ன தப்பு இருக்கு என்று கேட்பார்கள். இது உங்களுக்கு நியாயமாக படலாம். இப்ப நீங்க விளங்கிடுங்க, சலாம் சொல்வது குற்றம் கிடையாது. சலாம் அலைக்கும் சொல்லத்தான் வேணும். சலாம் சொல்வது நன்மைதான். வலைக்கும் சலாம் என்று சொல்வது நன்மைதான், அது சந்தேகம் கிடையாது. சலாத்தை பாட்டாக சொல்லலாமாங்கிறது கேள்வி. கேள்வி விளங்குற உங்களுக்கு. இப்போ உங்க அத்தா அங்க இருந்து வர்றாரு, அத்தாவோ அப்பா என்ன சொல்லுவாங்க இந்த ஏரியாவில்? அப்பா அப்பா அங்க இருந்து வர்றாரு. அப்பா பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்,
அப்பாவே சலாம் அலைக்கும், அம்மாவே சலாம் அலைக்கும், மாமியாரே சலாம் அலைக்கும். ஏன் சிரிக்கிறீங்க? பாட்டு இது சலாம் இல்லைன்னு விளங்குது. ஏன் சிரிப்பு வருது? அப்பாவை சலாம் வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்ல முடியும். ஒரு ஹஜரத் வர்றாரு, ஹஜரத் சலாம் அலைக்கும், மோதியாரே சலாம் அலைக்கும், புத்தவல்லி சலாம் அலைக்கும் லூசான கேட்பான். ஏன் கேட்கறீங்க? பாட்டு. சலாம் ஓகே, சலாத்தை பாட்டாக சொன்னால் அது சலாமாக எத்தனை சொல்லும். எப்படி சலாம் ஆகும்? இப்ப வழங்குது உங்களுக்கு. சலாம் சொல்வது குற்றம் நம்ம சொல்லல, திக்ர் சொல்வது குற்றம் நம்ம சொல்லல, ரசூலுல்லாஹின் மீது போடக்கூடாது நம்ம சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னை புகழ வேண்டும் என்று காட்டினார் அப்படி புகழுங்கிறோம். உன் இஷ்டப்படி புகழுக்கு முடிவு கட்டாத. ஏன் இஷ்டப்படி புகழ முடியாது? 300 வருஷத்துக்கு முன்னால ஒரு கிறுக்க உளவி கொட்டியதெல்லாம் புகழாக இருக்க முடியாதுங்கிறோம். ஏன்னா சஹாபாக்கள் அப்படி ஓதுனாங்க ரசூலுல்லாஹ் பார்த்து. சஹாபாக்கள் அப்படி ஓதும் பொழுது, மூழ்கு ஓதும் பொழுது ரசூலுல்லாஹ் ரசித்தார்களா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான். நான் சொன்ன ஆரம்பத்தில் இன்னல்லாஹ, முக்கியமான பாயிண்ட் இதுதான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த வசனத்தை எல்லா முஸ்லிம்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பல அஜர்த்மார்கள் பயான் இதை சொல்லி இருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இந்த நபியின் மீது அருள் செய்திருக்கிறான், மலக்குகள் அருள் செய்யும்படி கேட்கிறார்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். இவ்வளவு வசனம் குர்ஆன்ல இருக்கு. முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத்து சொல்லத்தான் வேண்டும். ஸலவாத்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டே சொல்றீங்க. இந்த வசனம் இறங்கும் பொழுது சொல்ல முடியுமா? இந்த குர்ஆன் வசனம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறங்குச்சு. இந்த மௌலிது மாதிரி 300 வருஷத்துக்கு முந்தி வந்தது இல்லை. இந்த விஷயம் 400 வருஷத்துக்கு முந்தி வந்தது இல்லை. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை இந்த குர்ஆன் வசனத்தை சொல்றான். இதுல என்ன வருது? இந்த நபியின் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப ஸலவாத்னா என்னன்னு சஹாபாக்களுக்கு தெரியாது. அதை விளக்கிடுங்க நீங்க. நம்ம இன்னைக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த குர்ஆன் வசனம் இறங்கும்போது தெரியுமா? தெரியாது. ஸலவாத்னா என்னன்னு, தொழுகைனா என்னன்னு தெரியாது, நோம்புனா என்னன்னு தெரியாது. நோம்பு குடிங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் இது நோம்புன்னு சொன்னாங்க. தொழுன்னு அல்லாஹ் சொன்னான். ரசூலுல்லாஹ் எப்படி தொழணும், எப்படி தக்பீர் கட்டணும், எப்படி ருக்கு செய்யணும், எப்படி சுஜூத் செய்யணும் சொல்லித் தந்தது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய காலத்தில் சஹாபா பெருமக்களுக்கு ஸலவாத் என்றால் என்ன என்று தெரியாது, தொழுகை என்றால் என்னன்னு தெரியாது, நோம்புனா என்னன்னு தெரியாது. அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலமாக ஸலவாத் என்றால் என்ன சஹாபாக்கள் போய் கேட்காங்க ரசூலுல்லாஹ். கைஃப நுஸல்லி அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளை இடுகிறான். ஸலவாத்னா என்ன கேட்கிறது யாரு? சஹாபாக்கள். நம்மள போல அழகுடைய சஹாபாக்கள்லாம். இன்றைய அஜர்த்மார்களுக்கு அரபி தெரியுமா? இப்ப நீங்க போய் கேட்டா சொல்லுவாங்க, உங்களுக்கு அரபி தெரியுமா அப்படி கேட்பார் அஜர்த்து. உங்களை விட எங்களை விட இப்ப இருக்கக்கூடிய அஜர்த்மார்களை விட முல்லாக்களை விட பல மடங்கு திறமைசாலிகள் அரபியில் சஹாபாக்கள். அது சந்தேகம் கிடையாது. ஏன்? தாய்மொழி அரபி சஹாபாக்களுக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய அஜர்த்தா இருக்கணுமே, அவருக்கு தாய்மொழி அரபியா? இந்தியாவில் தமிழகத்தில் தாய்மொழி தாய்மொழி அரபியா இவங்களுக்கு? அந்தந்த ஏரியா மொழி பேசிட்டு இருப்பாங்க. சஹாபாக்களுடைய தாய்மொழி எது? அரபி. எல்லா சஹாபாக்களுக்கும் தாய்மொழி அரபி மொழி, அதான் தாய்மொழி அவங்களுக்கு. அல்லாஹ் இப்படி சொன்ன உடனே ஸலவாத் சொல்றான். யார் சொல்லலாம்? ஸலவாத்னா என்னன்னு எங்களுக்கு தெரியலையே. அது மட்டும் சொல்லல பாருங்க. யார சொல்லலாம்? சலாம் என்றால் என்ன என்று எங்களுக்கு சொல்லி தந்து விட்டீர்கள். இப்ப திடீர்னு அல்லாஹ் ஸலவாத் சொல்றான், அது எங்களுக்கு தெரியலையேங்கிறாங்க. சலாமை சொல்லி தந்த யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம்லங்க, நம்ம கண்டுபிடிச்சதா? அது மனுஷன் நீங்க நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சதா? மனுஷன் கண்டுபிடிச்சதா? படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்வது சலாம்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கிருங்க. மனிதன் கண்டுபிடித்ததல்ல சலாம். மனிதன் கண்டுபிடிச்சா குட் நைட்மா, குட் ஆஃப்டர்நூன்பா, டாடா பை பை, இதான் மனுஷன் கண்டுபிடிச்சது. சலாம் என்பது மனுஷன் கண்டுபிடிச்சது இல்ல, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஒய்தா தகல்தும் புயூத்தன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும், உங்கள் வீடுகளில் நீங்கள் நுழையும் பொழுது உங்களுக்கு சலாம் சொல்லுங்கள். குர்ஆன் சொல்லுது. யாராவது சொல்றீங்களா?
சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க வீட்டுக்குள்ள நினைப்ப யாரா சலாம் சொல்லிக்கிறாங்க? உங்க வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள வரும்போது சலாம் சொல்லுவாரா? சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்? இப்படி இஸ்லாத்துல இருக்குன்னு தெரியாது. எந்த ஹஜ்ரத் சொல்லல. உங்க வீட்டுக்குள் நீங்கள் நுழையும் பொழுது உங்களுக்கு சலாம் சொல்லுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம்? அர்த்தத்தை விளங்கிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம், அல்லாஹ்வுடைய கிருபை உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய கிருபை, உதவி, பாக்கியம், அல்லாஹ்வுடைய பாக்கியம் உங்களுக்கு உண்டாயிடுதுன்னா இதை விட பெருசு என்ன இருக்கு? உங்க கணவன் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் சொல்றாரு அஸ்ஸலாமு அலைக்கும்னு, மனைவிக்கு சொல்றாரு, பிள்ளைகளுக்கு சொல்றாரு அல்லாஹ்வுடைய கிருபை உண்டாகட்டும்னு. அல்லாஹ் கிருபை செஞ்சுட்டான், பாக்கியம் செஞ்சுட்டான். அதை விட சிறந்த ஒண்ணு இருக்கா? நான் கேட்கிறேன். உங்க கணவர் உங்களுக்கு சலாஞ்சா நீங்களே சிரிப்பிய. இப்ப புதுசா இப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள போறீ, இன்னைக்கு வர்றாரு வீட்டுக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு அப்படின்னா என்ன உங்க அப்பாவுக்கு என்னாச்சு திடீர்னு ஒரு மாதிரி சலாமலாம் சொல்லிட்டு உள்ள வர்றாரு, உங்களுக்கே சிரிப்பு வரும். நீங்க சலாம் புருஷனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்னடே சலாம் போடுற நீங்க என்னாச்சு அவனு புருஷன் சிரிப்பாரு. ஏன்? அதை பத்தி தெரியல, உங்க குழந்தைகளுக்கு தெரியல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் சலாம் என்பது மனிதன் கண்டுபிடித்ததல்ல. மனுஷன் கண்டுபிடிச்சா வணக்கம் பா, நான் உங்களை பார்த்து வணங்குறேன், நீங்க என்ன பார்த்து வணங்குறீங்க? நீங்க எனக்கு கடவுள் கிடையாது, நான் உங்களுக்கு கடவுள் கிடையாது. நான் ஏன் உங்களுக்கு வணக்கம் வேணும்? நீ என்ன கடவுளா? நீங்க என்ன பார்த்து வணக்கம் வேணும்? நான் உங்களுக்கு கடவுளா? வணக்கம் அன்பிட்டு ஒத்துக்க முடியாது. மனிதர் மனிதரை வணங்க முடியாது. குட் நைட் குட் ஆஃப்டர்நூன் சரியா வருமா? ஒத்து வராது. ஒரு வீடு தீபத்தி எரியுது, குட் நைட் வட்டானா இங்க பேட் நைட் செத்துட்டு நடக்கும், குட் நைட் ஆமா. எப்படி ஃபிட் ஆகும் அது? குட் ஆஃப்டர்நூன் நீங்க சொல்லுவீங்க, அமெரிக்காவில் உங்க பையன் இருப்பான், அது குட் நைட்டா இருக்கும், ஃபிட் ஆகாது. எந்த நேரத்திலும் ஃபிட் ஆகக்கூடிய முஹம்மன் அஸ்ஸலாமு அலைக்கும் வச்சுக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய கிருபை உண்டாகட்டுமாக. வீடு தீப்பத்தி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கிருபை வரட்டுமே. சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்கட்டும். துக்கம் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஒத்து வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது. நீங்களோ நானோ மற்ற அஜத்மார்களோ ஆலிம் சாஹிப் கண்டுபிடிச்சே இல்ல சலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. சலாம் அலைக்கும்னா ஆலிம் சாஹிப் கண்டுபிடிச்சது. அதனாலதான் அஜத்மார்களை பார்த்தா மட்டும் சலாம் சொல்றீங்க. யாருக்கா சலாம் சொல்லிக்கிறாங்க? அஜத்மார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும். இப்ப நானே ஒரு வீட்டுக்கு வர்றேன், சில அஜத் சலாம் சொல்லு, அவன் முழிப்பான் பையன் அப்படின்னா டாட்டா சொன்னா எடுக்கணும்னு சொல்லுவான், பைபினா எடுக்கணும் சொல்ல சலாம்னா முழிக்கான். நம்மள்ட்ட போன் பண்ணவங்க நம்ம மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. உதாரணமா நான் போன் அடிப்பேன் சில பேருக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்லுவேன், உடனே அவர் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிடுவாரு. சொன்ன பிறகு அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌஸி பேசுறாங்க, அப்துல் ரஹ்மான் அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கு. முதல்ல தான் அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்லியாச்சு, பிறகு அலைஹிஸ்ஸலாம் சொல்லியாச்சு. ஏன் இவங்க அறியாமலே எப்படி இருக்காங்கன்னா ஆலிம்ஸா அஜர்த்து 7 வருஷம் மார்ஷால ஓதுனா தாடி தலப்பா வச்சிருந்தா சலாம் சொல்லணும், மோதினாருக்கு சலாம், பாத்தியா வரணும் சலாம். பெத்த பிள்ளைக்கு சலாம் வேண்டாமா? அல்லாஹ்வுடைய சாந்தி வேண்டாமா? பெத்த தாய் தகப்பனுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை வேண்டாமா? தான் வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய கிருபை வேண்டாமா? ஒரு சின்ன விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த சலாத்தை கொண்டு போய் பாட்டுல கொண்டு வந்தானே அஸ்ஸலாமு அலைக்கும் சையதுல் அன்பியான்னு. நான் கேட்கிறேன், அப்படி பார்க்க போனா இவங்க ஓதக்கூடிய மௌலிதை விட நான் ஒரு பாட்டு சூப்பர். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும். இதை விட நான் பாட்டு பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் யா முஸ்தபா அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் போற்றும் யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். படி இதை வீடு விடா படிச்சு சாமரான வச்செல்லாம் போட்டு போய் அஜர்த்த இதெல்லாம் கூடாதுன்னுவான். ஏன்? அவனுக்கு துணி கிடைக்காது அஜித்மார்களுக்கு. அப்ப நாவூர் பாட்டு தேவையில்ல. நாவூர் என்பவர் அந்த பாட்டை என்ன சொல்றாரோ அதைத்தான் மௌலிதில் சொல்கிறார்கள். நாவூர் பாட்டை வீடு விடா படிப்பீங்களா? பள்ளிவாசல 12 நாளைக்கு ரபியில் அவர் வந்த உடனே 12 நாளைக்கு மேக்கட்டி எல்லாம் கட்டி மேக்கட்டி கட்டுவாங்க ஏரியாவில். இந்த மாதிரி மேல இது மாதிரி கட்டுவாங்க, அதுக்கு பேர் மேக்கட்டிம்பாங்க. பூவெல்லாம் கட்டி வச்சு 12 நாளைக்கு ஓதுவாங்க. நாவூர் பாட்டுப்படி பாட்டுங்கிறது என்னது? அது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் வச்சுக்கிறீங்க. பாட்டுனா என்ன நினைக்கிறீங்க? நல்ல கருத்தும் இருக்கும் கெட்ட கருத்தும் இருக்கும். சினிமா பாட்டுல நல்ல கருத்து கெட்ட கருத்து இருக்கு. குறள் திருக்குறள் இருக்குல்ல, அதுல இருக்கு. மனுஷன் கண்டுபிடிச்சது
நாலு பாட்டுல இருக்குது, மௌலிதுல இருக்கு, நல்லது கெட்டது இருக்கு. நாங்க ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்ற பாருங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார், இப்படி ஒரு குறள். ஒரு மனுஷன் கடவுளை வணங்காட்டி அவன் பிறந்து பிரயோஜனம் இல்லைங்கிறாரு. கரெக்டான வார்த்தை. ஒரு மனுஷன் பிறந்தா கடவுளை வணங்கணும், கடவுளை வணங்காட்டா வேண்டாம் பிறந்து பயனே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுல. கடவுளைத்தான் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாட்டுல என்ன, இன்னொரு அடியில தெய்வன் தொழாள் கொழுனன் தொழுதொழுவாள் பெய்யன பெய்யும் மழை. புருஷனை கடவுளை தொழாத ஒரு பொம்பளை புருஷனை தொழுதால் போதும் மழை பெய்யென்றால் பெய்யுமாங்கிறாரு. மனிதன் கண்டுபிடித்தால் நல்லதும் கெட்டதும் இருக்கும். சினிமா பாட்டுல பாருங்க, ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒரு பாட்டு கேள்விப்பட்டீங்களா? ஒன்றே குலம் என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், ஒரே தேவன் ஒரே தெய்வம் அப்படின்னு முதலடி. அப்புறம் உள்ளடியில படிப்பா, இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அண்ணாதுரை தெய்வம் அடுத்த பாட்டுல. இது சினிமா பாட்டு. மனிதன் என்பவன் தெய்வமாக எல்லா மனுஷனையும் தெய்வம் சினிமா பாட்டுல. இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்னு குழந்தை பார்த்து தெய்வமா. இந்த தாயை நான் கண்டதில்லை எனது தெய்வம் வேறெங்கும் பொண்டாட்டிய பார்த்து தெய்வமா. பொண்டாட்டிய பார்த்து கணவனை கண்கண்ட தெய்வம் புருஷனை பார்த்து தெய்வமா. முட்டா பயிர்வா யாரும் வச்சுக்கிடுங்க. இந்த கவிதை இந்த ஸ்டைல போயிட்டீங்கன்னா லூசு பயிர்வா தான் கவிஞர்கள். அவன் எழுதின அரபி கவிஞர் எப்படி இருக்கும்? அரபில முட்டா பயிர் இருக்க மாட்டான். அரபி தெரிஞ்ச கவிஞர்கள் முட்டா பயிர்வா தான். கவிஞருடைய நிலை என்னன்னா நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். திருமறை குர்ஆன்ல கெட்டது இருக்குமா? நல்லது மட்டும் தான் இருக்கும். நபி வழியில கெட்ட நபி வழி இருக்குமா? நல்லது மட்டும் இருக்கும். அதுதான் சொல்றோம், திருமறையை வழியாக பிடித்துக்கொள், நபி வழியை நெறியாக பிடித்துக்கொள். அது கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. முழுக்க முழுக்க நல்லது. கவிதையை பிடிக்காத, பாட்டை பிடிக்காத. பாட்டுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். பாரு, நான் பாட்டுக்கு ஒரு சாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன பாட்டு? மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா, மாறிடும் வாழ்வினில் மூழ்குதல் நியாயமா. நல்ல இதுதானே இது. எல்லாரும் மௌத்தா போறாங்கிறார். மன்னாதி மன்னர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, மகத்தான முறையில் வாழ்ந்த மனிதர் எல்லாம் நிலைத்ததில்லை, பொன்னான செல்வர் எல்லாம் நிரந்தரமாய் இருந்ததில்லை, புகழோடு வாழ்ந்திருந்த பூமான்கள் நிலைத்ததில்லை. எல்லாரும் மௌத்தாகியே திறனுங்கிறாரா? ஒரு பாட்டு. எல்லாத்துக்கும் மரணம் வரும். இன்னொரு பாட்டை பாருங்க. நமனை விரட்ட மருந்தொன்று விற்கிறது நாகூர் தர்காவிலே. யமனை விரட்டுறதுக்கு மருந்து நாகூர் தர்காவில் வைக்கிறார். யோசிச்சு பாருங்க பாப்போம், முட்டாள்தனம் வருதா இல்லையா? அட இதெல்லாம் இஸ்லாமிய பாட்டா? மோலுது இஸ்லாமிய மோலுதாப்போம். நல்லது இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லுவான். அது பச்சையா ஒண்ணு சொல்ற பாருங்க. அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே, கேள்விப்பட்டீங்களா அது பாட்டு? அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே. துவா செய்யறார் பாட்டுல. பாட்டுல துவா செய்ய முடியுமா? ரசிகலாம் பாட்டு துவாகுமா? ஒரு அஜர்த்து உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே, தொழுகம் பிடிச்ச உடனே வாட்டும் வறுமையின்றி வதைக்கின்ற நோயின்றி தாட்டிகமாய் வாழ தயவுரிவாய் அல்லாவே ஆமீன். பள்ளிவாசல படிச்சாங்கன்னா இந்த ஜமாத்துக்கே மிண்டல்ன்றுவான். ஏன் துவா இல்ல? அதுதான் நாங்க கேட்கிறோம். இதெல்லாம் ஒரு துவாவா? பாட்டை பாட்டுன்னு ஒத்துக்க. முதலில் பாட்டை பாட்டு, அது ஒரு பாடல், வணக்கம் அல்லன்னு ஒத்துக்க. அப்புறம் அது நல்லது எது கெட்டது இருந்துவா. அப்ப அவர் என்ன செய்யறாரு? அருள்மலை பொழிவாய் ரஹ்மானே, அருள்மலை பொழிவாய் ரஹ்மானேன்னு படிச்சாச்சு. மழை யார் தருவா? அல்லா தருவான்னு சொல்லியாச்சு. ஒரு பச்சை பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, மழை பெய்ய செய்யறது யாருக்கும்? அல்லாதான்னு சொல்லும். இன்னொரு பாட்டுல என்ன செய்யறாரு? ஷாவுல் பாஷாட்ட போய் மழையை கேட்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு பாட்டுல யார்கிட்ட கேட்கிறாரு? நாகூர் ஷாவுல் பாஷா இருக்காருல்ல, அவற்றை பச்சைய மழையை கேட்கிறாரு. அதைத்தான் நீங்க இஸ்லாமிய பாட்டுன்னு பெருநாள் வந்தா அதை சத்தம் ஊட்டி வச்சு கேட்கறீங்க. என்ன அப்படின்னு பாருங்க.
அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, அருள்மழை பொழிய வேண்டும் ஐயா, எங்கள் அல்லல் நீங்கிட வேண்டும் ஐயா. உங்கள் கருணை அமைக்க வேண்டும் ஐயா, நாங்கள் பட்ட துயரெல்லாம் போதும் ஐயா. எந்த ஐயா? நீ எங்கே 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 சாகுல் மீரானே, உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானின். புரியுதா? மலையாள கேட்காருங்க. இதத்தை இஸ்லாமிய பாட்டு வச்சிருக்கிறான். இது தமிழ்ல இருக்கு, முழு அரபில இருக்கு. வேற என்ன வித்தியாசம்? அப்படியே ஒரு தமிழ்ல இருக்கிறதே புரியலையே உங்களுக்கு. இதைத்தான் தலையாடிட்டு இருந்திருக்கீங்க. அரபில எவ்வளவு ஏமாத்திருப்பான். தமிழ்ல இருக்க தெரியுதாங்க யாருக்காது? அரபியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸலாவை பற்றி எங்களுக்கு சொல்லி இருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தை எந்த இடத்திலாவது பாட்டாக பாடி இருக்கிறாரா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்க. எதிரையாது ஒரு ஓரத்துல, ஒரு மூலையில, அல்லது சஹாபாக்களாவது நபிகளாரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யார சொல்லலாம் பாட்டா படிச்சிருக்காங்களா? காட்டு. ஆதாரத்தை காட்டுல நாங்களும் சேர்ந்து சொல்லிட்டு போறோம். இப்ப என்ன ரசூலுல்லாஹ் அப்படி படிச்சாங்க, இந்த மாதிரி சலாம் அலைக்கும் பாடு படிச்சுட்டே சொன்னாங்க சஹாபாக்கள், அதை ரசூல் அங்கீகரிச்சாங்கன்னு இருந்தா நாங்களும் உங்களோட சேர்ந்து ஓதுகிறோம். எங்களுக்கு ஓதி 50-100 ரூபாய் கிடைச்சி பிரியாணி சாப்பிட கஷ்டமா செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க. நபி வழியில இருக்கான்னு கேட்கிறேன், ஆதாரம் காட்ட வேண்டியதானே. இதுல என்ன கோவம் வேண்டி கிடக்கு? இதுல என்ன மிரட்டல் உருட்டல் வேண்டி கிடக்குங்கிற. உன் அப்போட்டு சொத்த ஏன் அப்போட்டு சொத்த இல்ல மார்க்கம். ஒரு உன்னுடைய சொத்துல கேட்டா நீ யாராவது கேட்கன்னு சொல்லு, ஏன் சொத்துல நீ கேட்டா நீ யாராவது கேட்க நான் சொல்றேன். மார்க்கத்தில் யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. எவ்வளவு பெரிய கும்மனா இருந்தாலும் சரி. பள்ளிவாசல போட்டிருக்கீங்கல்ல, இங்கே மதுஹபை பின்பற்றுவர்கள் தான் வர வேண்டும், தொப்பி இல்லாதவர்கள் பள்ளிக்குள் வரக்கூடாது. நிறைய ஊர்களை போடுறாங்க. இப்ப நிறைய ஊர்களை போராட்டம் பண்ணி துறை எடுத்தாச்சு. அது தொப்பி இல்லாதவர்கள் பள்ளிக்குள்ள வரக்கூடாது, தொப்பிலே இஸ்லாம் தொங்கிட்டு இருக்காங்க கேட்கிறேன். தொப்பிலே இஸ்லாம் இருக்கு. அது தொப்பி சுண்ணத்துன்னு வச்சுக்கிட்டாலும் சுண்ணத்து பண்றவங்க உள்ள வரணுமா? தொப்பி சுண்ணத்தை, தாடி சுண்ணத்து இல்லையோ? தாடி சுண்ணத்தா இல்லையா? எல்லா அஜத்தும் ஒத்துக்கிடுவாங்க தாடி சுண்ணத்துங்கிறத. தாடி இல்லாதவர்கள் பள்ளிக்குள்ள வரக்கூடாதுன்னு போடுவோம். பள்ளிவாசம் முத்தவல்லியே உள்ள போக முடியாது. பல ஊர்கள்ல பள்ளிவாசம் முத்தவல்லியே வலுவலன்னு இருப்பாரு, உள்ள போக முடியுமா? தாடி உள்ளவர்கள் தான் பள்ளிக்குள்ள நுழையணும்னா ரெடிமேட் தாடி தான் வேண்டி வைக்கணும். இந்த தொப்பியை வேண்டி வைக்கிறாங்க, வாங்கி வைக்கிறாங்க. ஜன்னல்ல பிளாஸ்டிக் தொப்பி ஒண்ணு வரும், நம்மளை கொண்டு வந்து கவுத்துவான். நம்மளை தொலை விட மாட்டோம். ஒரு கவுத்துறது, கவுத்து பிரச்சனை பண்ணிட்டு நம்ம பிரச்சனை பண்றோங்கிறது. என்ன கொண்டு நான் தொழுகிறோம், உன்னை கொண்டு நீ தொழுவு. தொப்பியை வச்சுட்டு தொழுதான் வணக்கம். நான் கேட்கிறேன், ஒரு இந்து கோயில் ஒரு பொட்டு வச்சுட்டு போறேன், பொட்டு வைக்காம போறோம். அவங்க இஷ்டம் இல்லாது பொட்டு வச்சுட்டு உள்ள வரணும்னு சொன்னா இதை நான் ஏன் சொல்றேன்? கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கமிஷனர் முன்னாடி என்ன கூட்டு போயிட்டாங்க. கமிஷனர் பொட்டு கிடையாது, ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர், அவர் பொட்டு வச்சிருக்காரு. ஏன் பாய் நீங்க தொப்பி வச்சுட்டு போனா என்ன பாய் அப்படின்னு கேட்காரு. அப்ப நான் கமிஷனர் கேட்டேன், சார் நீங்க பொட்டு இல்லாம இருக்கிறீங்க, நீங்க பொட்டு இல்லாம கோயிலுக்குள்ள போறதை இவர் தடுக்க முடியுமா? அது ஏன் இஷ்டம் இல்லாது? அது மட்டும் தொப்பி. தொப்பி போட்டாலும் போடாட்டாலும் வணக்கம் ஒண்ணுதான். பொட்டு வச்சாலும் வைக்காலும் கோயில கும்பிடுறது அது வணக்கம். உங்களை பொறுத்தளவுக்கு அது எப்படி உங்களுக்கு கோயிலுக்குள்ள போவதற்கு தடை இல்லையோ அது போல தொப்பி இல்லாத பள்ளிக்குள் போவதற்கு தடை கிடையாது. சரிதானையா? நீ யாரையா அவனை தொழில் கொடுத்த வேலையை போய் போயான்ட்டாரு. யோசிச்சு பாரு, வணக்கத்துக்கு தொப்பியா ஒரு தலையை வந்து நிற்கும். யோசிச்சு பாரு, இதெல்லாம் ஒரு சட்டமா இது? அல்லது நபிகள் பெருமானார் சொன்ன சட்டத்தை போட பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய பள்ளியில ஒரு ஊர் சட்டம், ஒரு ஒழுங்கு சட்டம், நாட்டு நடைமுறை சட்டம் எல்லாம் ஈடுபடாது. நாட்டு நடைமுறைகள் எல்லாம் பொது விஷயத்துக்கு தான். உலக விஷயம் இருக்கு, அது நாட்டு நடைமுறை. ஓகே, ஒன்வேல போறது, சிக்னல்ல நிக்கிறது, இதுக்கு அதிகம் பார்க்க வேண்டியது இல்லை. ஏன் ஒன்வேல தான் போகணும்? அது புகார்ல தான் இதுதான் கேட்க முடியும். அது நாட்டு நடைமுறை சட்டங்கள். நாட்டு நடைமுறை 1000 பிரச்சனை இருக்கும். புண்டு குழியா கிடக்கு, ஒழுங்கா ரோடு போடுங்க, நாட்டு நடைமுறை சட்டம். அதுல இஸ்லாம் தலையிடாது. மார்க்க விஷயத்தில் இஸ்லாம் தலையிடும். நீ நன்மை என்று ஒன்றை செய்ய வேண்டுமா? ஏன்? அதற்காக ஒரு தூதர் வந்திருக்கிறார். மார்க்க விஷயத்தை சொல்லித்தரதான் தூதர் தேவையை தவிர உலக விஷயத்தை சொல்லித்தர தூதர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பைக்ல ஏறுறோம், பைக்ல போறோம்ல, பைக்ல போகும்பொழுது சுபஹானல்லதீ ஸஹல்லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன் அல்லாஹு அக்பர்னு சொல்லிட்டு இந்த பிரயாண துஆவை எல்லாரும் ஓதுவாங்க. பைக்ல ஏறினாலும் சரி, பஸ்ல ஏறினாலும் சரி, ட்ரெயின்ல ஏறினாலும் சரி, பிளைட்ல, ராக்கெட்ல, எதுனாலும் யாரு இந்த துஆவை தான் சொல்லணும்.
ரசூல்லா எப்ப இந்த துவா எப்ப சொன்னாங்க? பிளைட்ல ஏறும்போது சொன்னாங்க, பைக்ல ஏறும்போது சொன்னாங்க. ரசூல்லா காலத்துல பைக் பிளைட் கிடையாது. ஒட்டகையில் கழுதையில் ஏறும்போது சொன்னார்கள். வல் ஹைல வல் பிகால வல் ஹமீர தர்கபுஹா தீனா வ யஹ்லுகு மா லா தஅலமூன். குதிரைகள், கழுதைகள், கோவரி கழுதைகள் நீங்கள் சவாரி செய்கிறீர்கள், உங்களுக்கு தெரியாத வாகனத்தை அல்லாஹ் பின்னால் உருவாக்குவேன்கிறான், படைப்பேன்கிறான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லா ஒட்டகத்தில் ஏறும் பொழுது இந்த துவா சொன்னாங்க, கழுதையில் ஏறும் பொழுது இந்த துவா சஹாபாக்கள் சொன்னாங்க, கோவேரி கழுதையில் ஏறும் பொழுது இந்த துவா சொன்னாங்க. இன்னைக்கு அது இருக்காது நம்மள்ட்ட. பைக்ல ஏறும்போது சொல்றேன், உலகம் மாறியது. கழுதை இன்னைக்கு பயணத்தில் இல்ல, பைக் பயணத்தில் வந்துருச்சு. உலக விஷயம் மாறியது, துவா மாறவில்லை. அதான் இஸ்லாம். அன்றைய துவா இன்னைக்கும் மார்க்கத்தை மாற்ற முடியவில்லை. மாற்றாத மார்க்கம் கிடையாது. உலக விஷயத்தை மாற்றலாம். ஏன்? உலக விஷயம் என்பது மனிதனுடைய ஐடியாவில் பிறப்பது உலக விஷயம். மார்க்க விஷயம் என்பது மனித மூளையில் பிறப்பதல்ல, படைத்தவன் சொல்வது. அல்லாவுக்கு நீங்கள் மார்க்கத்தை சொல்லித்தர போகிறீர்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தரணும், நீங்க அல்லாஹ் சொல்லி தருவீங்க? மார்க்க விஷயம் என்பது இஸ்லாம் என்பது படைத்தவனால் சொல்லப்படுவது இஸ்லாம். உலக விஷயம் என்பது மனித மூளையில் உருவாவது. ரசூலுல்லாஹ் காலத்துல காஞ்ச ரொட்டி இருந்துச்சு, 2 பேர்த்தம்பழம் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டாங்க ரசூலுல்லாஹ். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் 65, பெரிய சாட்டு கொண்டு வரணும். ஃப்ரைட் ரைஸ் ஒரு ஹோட்டலுக்கு போனா ஒரு 100 வெரைட்டி. என்ன வேணும்? இந்த 7வது இருக்காத தாங்கணும். அவனுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எத்தனை வெரைட்டி வந்துருச்சு உலகத்துல. ஆனா எதை வாயில வச்சாலும் பிஸ்மில்லா சொல்லணும். ஏன்? அன்னைக்கு இருந்த காஞ்ச ரொட்டி இன்னைக்கு பிரியாணியா மாறினாலும் பிஸ்மில்லா மாறிச்சா? நாங்க இன்னைக்கு பிரியாணியை பெருசா சாப்பிட போறோம். அஜத்து பிஸ்மில்லா பார்த்தா 1.5 பழத்துக்கு ஏதாவது வாங்க புரியா? பிஸ்மில்லா பிஸ்மில்லா விளங்க தெரியல உங்களுக்கு? எல்லாருக்கும் தெரியுதே. மார்க்கம் என்பதை அல்லாஹுடைய தூதருடைய மூளையில் அல்லாஹ் போடுவது மார்க்கம். உலக விஷயம் என்பது மனித மூளையில் உருவாகாது. இதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். இதை சஹாபாக்கள் புரிந்து கொண்டா ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், சலாம் சொல்வதை எங்களுக்கு சொல்லி தந்தீங்க, மனிதனா கண்டுபிடிக்க முடியாது, எங்க மூளையில உள்ளதல்ல, படைச்சவன் தான் சொல்லணும். இப்ப ஸலவாத்துன்னு ஒண்ணு வந்திருக்க, எப்படி கைபனு சொல்லி அழைக்க யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொல்லித்தார்கள் கேட்காங்க சஹாபா பெருமக்கள். ஸலவாத்தை பத்தி கேட்கிறாங்க சஹாபா பெருமக்கள். சஹாபா பெருமக்கள் யாரு? இன்றைக்கு இருக்கக்கூடிய அஜர்மார்களை விட பல மடங்கு அரபி மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள். இன்னும் சில சஹாபாக்கள் காத்திபுல் வஹின்னு சொல்லுவாங்க. குர்ஆன் வரக்கூடிய வஹியை அப்படியே உடனுக்குடனே எழுதக்கூடிய திறமைசாலிகள். நபிகள் பெருமானாருக்கு எழுத தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது நபிகள் பெருமானார். கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ரசூலுல்லாஹ்க்கு எழுத தெரியுமா? அரபி மொழிதான், தாய் பாஷா அரபி தான். இதை எழுத தெரியாது ரசூலுல்லாஹ்க்கு, அரபி எழுத தெரியாது. எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது நபிகள் பெருமானாருக்கு. ஆனால் எழுத தெரிந்த படிக்க தெரிந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தான் சட்டம் கேட்கணும். அப்படி ஆகிட்டாங்க. ஏன்? நீ என்னதான் எழுத தெரிஞ்சாலும் படிக்க தெரிஞ்சாலும் அரபி தெரிஞ்சாலும் உன் இஷ்டப்படி சட்டத்தை இயற்ற முடியாது. இறைவன் இறை தூதர் மூலமாக சட்டத்தை சொல்லணும். சின்ன விஷயம் தானே ஸலவாத்து. இப்ப நீங்களா ஸலவாத் சொல்லிட்டு போங்க அப்படியே சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஸலவாத்து சொல்லணும் அல்லாஹ் சொல்லிட்டான், யார சொல்லலாம், எப்படி சொல்ல வேண்டும் சஹாபா பெருமக்கள் கேட்கிறார்கள். அதிக பிரசங்கித்தனமாகாது. அல்லாஹ் சொல்லிட்டா எனக்கு அரபி நல்லா தெரியுமே, நானா இயற்ற முடியாது. சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஸலவாத்தை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இப்படி பிறந்ததுதான் இந்த ஸலவாத். மனிதனா கண்டுபிடிச்சது இல்ல. அப்ப ஒரு ஸலவாத்தை கூட நம்ம இஷ்டத்துக்கு உருவாக்க முடியாது. எப்படியா மௌலூத் உருவாக்கீங்க? எவரை உருவாக்க எப்படி வச்சுட்டு இருப்பீங்க? மௌலூதை பத்தி திருமறை குர்ஆன் வந்து பாட்டுக்கு முக்கியத்துவமே கிடையாதுன்னு வேற சொல்லுது. அல்லாஹ் என்ன சொல்ற குர்ஆன்ல, வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு இன்ன இல்லா ذிக்ருன் குர்ஆனும் முபீன். சூரத் யாசீன். இது இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ் சூரத் யாசீன்ல இருக்கா இல்லையான்னு கேளுங்க அஜத்மார்கள்ட்ட. இதுக்கு பதில் சொல்லுங்க முதல்ல. இதுக்கு நாங்க பதில் கேட்கிறோம். அட, இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை பாடலை கற்றுக் கொடுக்கவில்லை,
அது அவருக்கு தேவையில்லைங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு தேவையில்லாத வணக்கமாக இருக்க முடியுமா? இபாதத்தாக, நன்மையாக. ரசூலுல்லாஹ்க்கு தேவையில்லைங்கிறான், அது எப்படி இபாதத்தா இருக்க முடியும்? சும்மா நல்ல அடியா இருக்க கவிதைகள் பிடிக்குமா? சும்மா படிச்சுட்டு போ. உங்களுக்கு பிடிக்குது சில பாட்டு, அப்படி வச்சுக்கோ. நல்ல கருத்து, நல்ல ஜாலியா படிக்கலாம். மார்க்கத்தில் சொல்ல குற்றம் கிடையாது. மியூசிக் இல்லாமல், தப்பான வார்த்தைகள் இல்லாமல் நல்ல கவிதைகளாக இருக்கும். ஆனால் ஒரு சினிமா பாட்டை கூட படிச்சுட்டு போங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா, போனால் போகட்டும் போடா. இப்படி படிக்கலாமா இல்லையா? படிக்கலாம். நீங்க என்ன அர்த்தம்? உலகத்துல எல்லாரும் மௌத்தா தான் போவான், போனா போயிட்டு போகுதுன்னு அர்த்தம். ஒரு மையத்துள்ள இதை படிக்க முடியுமா? அதுக்காக மையத்துள்ள இன்னா இல்லாதான் சொல்லணும். இஸ்லாம் சொல்லுது, ஒரு மௌத்து வீடு கேள்விப்பட்டிய ஒரு ஓடாடி வர்றான், அதாவது எங்க அப்பா மூத்தா போயிட்டாரு, இன்னார் இல்லாஹி இன்னார். நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், எல்லாரும் மூத்தா போத்தான்னு கவலைப்படாதப்பா போ, இப்படிதான் வசனத்தை சொல்லணும். அதை விட்டு போட்டு ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு சொல்லும்போது பாட்டு படிச்சு பாரு, போனால் போகட்டும் போடான மைத்தூட்ல போய் முப்பஞ்சத்தா தெரியுதான். ஏன் சொல்றான்? பாட்டு கதைக்கு உதவாது, ஜாலிக்கு படிச்சுங்க, செயல்பாட்டுக்கு சரி வராது. ஒரு திடீர்னு ஒரு திருட உங்க ஜோப்ல கை விட்டான், உடனே பிடிச்சி செருப்பு திருட்டு போய் அடிக்க போகணும். அதை விட்டுட்டு திருடாதே பாப்பா திருடாதுன்னா சரியான கேன நோட் ஜோப்ல கை விடும். யோசிச்சு பாருங்க. ஜாலிக்கு படி, நல்ல கருத்தா ஓகே. அண்ணலிடம் அறிவு வந்து 1000 பாடம் பெறும், பண்பு வந்து நபியிடத்தில் பணிவிடை கேட்டு செல்லும். என்னவென்பேன் என்னவென்பேன் ஏந்தல பெருமைதனை சொன்னால். படி, நல்லா கருத்து தான். ரசூலுல்லாஹ்ட்ட பண்பு வந்து பண்பை கேட்கும், அன்பு வந்து அன்பை கேட்கும். அன்பே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எப்படி அன்பா நடந்துக்கிறது காக்குமா. இலக்கியத்தின் உச்சத்தில் படிச்சிருக்காரு. நல்ல கருத்தை படிச்சிருப்போம். மூத்தையை நீ மறந்து வாழலாமா, நல்ல கருத்து தான். அக்கா நமனை விரட்ட படிக்க முடியுமா? இறைவனிடம் கையெழுந்துங்கள், ஓகே. அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், கரெக்ட். அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அல்லாஹ்ட்ட தான் அருள் இருக்குன்னு சொல்லியாச்சு. உடனே அது யாருக்கு அருள் செய்யும் அம்மா, அழகான கடலோரம் வாழ்கின்ற பீமா, கேரளா திருவனந்தபுரம், அங்க பீமா தரகான ஒண்ணு கிடக்குது. அந்த அம்மாட்ட அருள் இருக்குன்னு அவ லூஸ் தானே விளங்குதா உங்களுக்கு? நல்ல கருத்துக்களை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி, மூலதாக இருந்தாலும் சரி, சில மூலத அடிகள் நல்ல அடிகள்லாம் இருக்கு. அல்லாஹு காலிகுனா அல்லாஹு ராஸிகுனா அல்லாஹு ஹாதினா சுப்ஹான மௌலானா. பார்வையிலே ஒரு பாட்டு உண்டு. நாங்க ஓதக்கூடிய காலத்துல சினிமா பாட்டை என்னென்ன டியூன்ல இருக்கு அத்தனை எடுத்துட்டு இருப்போம். மோர்வு, பாத்தியா, காசு, சாப்பாடு, ஜாலியா போகணும் வைங்க. அதை ஏன் வேண்டான்னு இப்ப சொல்றோம்? ஒண்ணு இவங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து கத்த ரூபா வருது அப்படிமா, வரட்டும், மோர்வு வாங்கி சேர்த்து விட்டா வாங்கிற கசகா ஓதாது. மார்க்கத்தில் சரியா தப்பா நம்ம கேட்கிறோம். நாங்க ஓதக்கூடிய காலத்துல ஒரு பாட்டு ஒண்ணு உண்டு. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கோட்டம், கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே அப்படின்னு ஒரு பாட்டு படிப்பா வருது அந்த படத்துல. அவன சினிமாலாம் பாக்குற காலம். இந்த பாட்டு படிச்சோட பக்கத்துல இன்னொருத்தி, ஏன் அம்மா பாட்டை நிப்பாட்டி விட்டாய், பாடம்மா பாடு அப்படின்பா இன்னொருத்தி. இதை மாதிரியே மூழ்கு செட் பண்ணுவோம். நாங்க 10 பேர் உட்காந்துக்குவோம். مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم. பக்கத்தில் இன்னொருத்தன், ஏனப்பா மூளை நிப்பாட்டி விட்டாய், ஓதப்பா ஓது. آمن تذكر جيران بذي سلامي ما سجد عن جرى من مقلة بدمي أم حبت الريح من تلقاء قاضمة وأومى للبرق في ظلمي من ظلمي.
அல்லாஹு காலிகுனான் படித்தன, அல்லாஹ் எங்களை படைத்தான். அல்லாஹு ராஜிகுனான், அல்லாஹ் தான் எங்களுக்கு ரிஸ்க் அளித்தான். அல்லாஹ் தான் நேர்வழி காட்டினான். இப்படி நல்ல அர்த்தம்லாம் இருக்கத்தான் செய்யுது. நல்ல அர்த்தமான அடிகளை படிக்க போறியா? சும்மா படிச்சிட்டு போ. அதுவும் அரபில படிக்காதீங்க, அர்த்தம் தெரியாது. தமிழ்ல படிங்க. தமிழ்ல உங்களுக்கு தெரிஞ்ச கவிதைகள், நாவல் பாட்டு எடுத்துக்கிடுங்க. நல்ல கருத்துள்ள பாட்டு எத்தனை இருக்குது, அதை படிச்சுட்டு போலாமே. ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கென்ன தயக்கம், கண்களில் ஏன் இந்த கலக்கம். ஒரு கையில் இறை வேதம், மறு கையில் நபி போதம், இரு கையில் நமக்கு என்ன தயக்கம்னு பாட்டு படிச்சிருக்காரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அதை கேட்டு தலையாட்டினான். அதைத்தான் நம்ம சொல்றோம் குரான் குரான் நான் 10வது ஆடிக்கான் நாவல் பார்த்தானே சொன்னாரு. அப்பயும் அடிக்க போல தலையாட்டு இருக்கான், பாட்டு தானே. நம்ம செயலாக சொல்லும் பொழுதுதான் அவனுக்கு ஆஹா குரான் போதுங்கிறான், அவன் போது கூடாது பாத்தியா கூட சிக்கல் ஆயிருமான்னு சொல்லி பிரச்சனை பண்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் பாடல்களில் நல்ல கருத்துக்கள் இருக்கும், கெட்ட கருத்துக்கள் இருக்கும். நல்ல கருத்துக்கள் இருக்குமானால் அதை படிப்பது குற்றமல்ல. ஆனால் அதை வீடு வீடாக சென்று ஓதி நன்மை என்று குழு அமைத்து செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? எந்த சஹாபியாவது வீடு விடா உடனே சொல்லுவாங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிக்கவில்லையா, அவர் கவிஞர் தானே? கவிஞர் தான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் பாடிய கவிதையை நீங்க படிக்கிறீங்களா? அதான் கேள்வி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரி சஹாபா பெருமக்கள் படிக்கல, ரசூலுல்லாஹ் படிக்கல. ஏன்? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாதுட்டான். ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற கவிஞர்கள் இருந்தார்கள், அவர்கள் படித்த கவிதை இவர்கள் படிக்கவில்லை. அதை கேளுங்க. நீங்க ஓதுல யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்சதா? மூலாய் சல்லல்லாஹு ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்சதா? சல்லி பின் அபி இஹ்திமாம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் படிச்சதா? அவர் ஒரு கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித். அதுபோல நீனும் கவிஞனாக இருந்து அதுல சிறுக்கடி இல்லாம சும்மா படிச்சா படிச்சுட்டு போ. அதை வணக்கமாக பள்ளியில் செய்ய முடியாது. பள்ளியில கூடி சத்தம் போடுறீங்களா? அபிலவல்ல வீடு விடா போய் சத்தம் போடுறீங்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற ஒரு மெத்தடை காட்டி தரவே. அதான் நாங்க கேட்கிறோம். சலாம் என்பது ஓகே, ஆனால் சலாத்தை பாட்டாக பாட முடியாது. இதுல நல்ல அர்த்தங்களும் இருக்கும், கெட்ட அர்த்தங்களும் இருக்கும். ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஸலவாத்தை எப்படி சொல்ல வேண்டும்னு சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றா இந்த முகம்மதுக்கு நாம் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை, அது அவருக்கு தேவையில்லை. அது மட்டுமில்ல, இன்னொரு வசனம் பாருங்க. அஷ்ஷுஅராஉ யத்தபிஉஹுமுல் காவூன், கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள் ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு. கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். ஏன் அப்படி இருக்கு? நான் ஏற்கனவே சொன்னேன், கவிதைகளில் தவறான அர்த்தங்கள் நிறைய வரும், தப்பு கருத்துக்கள் வரும். மனிதனை தெய்வம்னு சொல்லிடுவான், முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி போய் கையேந்திருவான். அப்படி ஒரு வழி இருக்கு பாருங்க. அது குல்த பில் இத்னி மின் மௌலாக முதமீரா قدمي على رقبات الأولياء تورا அப்படின்னு படிப்பாங்க பள்ளிவாசல்ல. கேள்விப்பட்டீங்களா? இது என்ன அர்த்தம்? முஹியுத்தீன் மௌலிதுல வரும் யா குத்துபா என்ன? அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் தாயிமன் அபதா வ ஷுக்ரன் அஸி ரவாஸி மர்ரதான் படிப்பாங்களே. இதுல வரும் பாருங்க. قد قلت بالإذن من مولاك متميرا قدمي. கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லாரும். மார்க்க விஷயத்தை பேசுறது கூர்ந்து கவனிச்சா பாயிண்ட்கள் புரியும் உங்களுக்கு. நீங்க நினைக்கலாம் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும் சத்தம் வரத்தான் செய்யும், இதெல்லாம் போட்டு குறை சொல்றாரு நினைக்கலாம். வீட்டுல சீரியல் பார்க்கணும், சின்ன குழந்தை சத்தம் போட்டா என்ன செய்யுது? நல்ல ஒரு அழகான சீரியல் பார்த்துட்டு இருக்க நாடகம், முக்கியமான கட்டம், ஒரு குழந்தை சத்தம் போடுது, வாயை பிடித்து ஒரே அமைச்சு சைத்தான் உட்காந்து படத்தை பார்க்க முடியுதா? புள்ள சைத்தானம்மா, சீரியலும் சைத்தான், அதாவது சைத்தான போதிலும் பிள்ளையும் சைத்தாங்கிறீங்க. அப்ப ஒரு சீரியலுக்கு உள்ள கவனத்தை கூட மார்க்கத்தை நீங்க கவனிக்க மாட்டேங்கிறீங்க. என்ன விஷயம்? அதாவது சும்மா கேட்டு போறது அர்த்தம் இல்ல. உங்கள்கிட்ட வந்து மௌலிது ஏன் கூடாதுன்னு ஒரு கிட்ட பதில் சொல்ல தெரியணும். சும்மா வெறுமனை கேட்கிற அர்த்தம் கிடையாது. ஏன்மா இதுக்கு என்ன குர்ஆன் ஆதாரம் நீங்க கேட்கணும், இதுக்கு என்ன ஹதீஸ் ஆதாரம் கேட்கணும். உங்கள்ட்ட வந்து மார்க்கத்தை ஒரு ஆள் வந்து தப்பான மார்க்கத்தை சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன் மார்க்கம் என்பது எல்லோருக்கும் உரிமைப்பட்டது. குறிப்பிட்டவர்கள் கிடையாது, ஆலிம் சாக்கள் அதிர்ப்பார்களுக்கு ஜமாத்து கிடையாது. மார்க்கம் அத்தனை பேருக்கு அல்லாஹ்வுக்கு உரிமையானது. நம்ம அத்தனை பேர் அல்லாஹ் சொல்லதான் கேட்கணும், அதிர்த்து சொல்ல கேட்க முடியாது.
நான் சொல்வதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நான் சொல்வது குர்ஆன்ல இருந்தா கேளுங்க, ஹதீஸ்ல இருந்தா கேளுங்க. நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு அறிவுக்கு பொருத்தமானா அது ஹதீஸ் மாதிரி கேளுங்க. யோசிச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த கவிதையை கற்றுக் கொடுக்கலன்ட்டான். ஏன் கொடுக்கலங்கிறான்? அந்த கவிதையை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, கவிஞர்களை வீணர்கள் பின்பற்றுவார்கள். ஏன் சொல்றான்? அதுக்கு சாமில ஒரு அடி நான் இப்ப சொன்னேன். அது குல்தபில் எதிரி மின்போ நிறைய அடிகள் இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல. இந்த மாதிரி கூத்துகள் நிறைய எழுதி வச்சிருக்கான் அரபில, தமிழ்ல எழுதி வச்சிருக்கான், அரபில விடுவானா? என்ன அர்த்தம்? முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி சாம்பிளுக்கு தான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்றேன். அவர் மேல நமக்கு தனிப்பட்ட கோபம்லாம் கிடையாது. ஏன் முஹித்தீனை தூக்குறோம்னா அவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். முஹித்தீனை தூக்கி ஒரு போர் ஓட்டணும் வைங்க, மத்த ஆள ஏற்படும் இல்லாம போயிடும். முஹித்தீன் மேலதான் அதிகமான ரீல்களும் பொய்களும் கப்சாக்களும் புனையப்பட்டுள்ளன. அதை எழுதி வச்சிருக்கான் முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி மேல. என்ன எழுதி வச்சிருக்கான்? கது குல்தபில் எதிரி மின் மௌலாக்க முத்தமிரா கதமியால் ஆரக்கபா தில்லவுலி ஆயித்துரா அப்படிங்கிறான். முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றீர்கள் அப்படிங்கிறான். நீங்க சாதாரணமா படிச்சுட்டு போறீங்க. அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றீர்கள். யார் அனுமதி பெற்றா? முஹித்தீன் அனுமதி பெற்றார். என்ன அனுமதின்னு அப்புறம் சொல்றேன். முதல் பாயிண்ட் என்னன்னா, முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி அல்லாஹ்ட்ட அனுமதி பெற முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹ் வஹி அனுப்புவானா? ரசூலுல்லாஹ்விற்கு பிறகு இறை அறிவிப்பு வருமா? வராது. ரசூலுல்லாஹ்வோட முடிஞ்சு வச்சு எது எது அனுமதி, எது எது கூடாது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வோட முடிஞ்சு வச்சு. அதுக்கு பிறகு 500 வருஷத்துக்கு பிறகு வர்றாரு முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி. அவர் என்ன செஞ்சாரா? அல்லாஹ்ட்ட அனுமதி பெற்றாராம். அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கும் முஹித்தீனுக்கும் ஏதோ தொடர்பு இருப்பது போல ஒன்னா நம்பர் பொய்யை இட்டு கட்டுகிறான். ஃபர்ஸ்ட் இதை ஏற்றுக்க முடியுமா ஒரு முஸ்லிம்? ரசூலுல்லாஹ்வோட வஹி வந்து அறிவிப்பு வந்து அல்லாஹ்ட்ட இருந்து ஜிப்ரீல் வந்தாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹித்தீன் வீட்டுக்கு வந்தாரா? கேட்கிறேன், இந்த கேள்வி கேளுங்க. முஹித்தீன் அப்துல் காதர் ஜீலானி வீட்டுக்கு ஜிப்ரீல் வந்தாரா? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாரா? ஜிப்ரீல் சாபிமா வீட்டுக்கு வந்தாரா? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாரா? ஜிப்ரீல் ஹனபிமா வீட்டுக்கு வந்தாரா? ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தாரா? ரசூலுல்லாஹ்வோடு ஜிப்ரீல் வரவு நின்று விட்டது. அதுக்கு வஹி இறை அறிவிப்பு கிடையாது. அப்பட்டமான புலகை அபாண்டத்தை முஹித்தீனுக்கு சொல்றான். முஹித்தீன் அல்லாஹ்விடத்தில் அனுமதி பெற்றான்னு சொன்னா என்ன ஆகும்? அல்லாஹ் மீது இட்டு கட்டுகிறான். பொய் சாதாரண விஷயம் கிடையாது இது. அல்லாஹ் மீது பொய் அபாண்டம். ஒமன் அவ்வளவு மிம்மன் அல்லாஹி கதிபன். அல்லாஹ் மீது பொய் சொல்லுகிறானே, இவனை விட அயோக்கியன் யார்? அப்ப இந்த மோல்து எழுதுறவன் அயோக்கியனா இல்லையா நான் கேட்கிறேன். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறாங்க, அல்லாஹ் மீது எவன் பொய்யை இட்டு கட்டுகிறானோ இவன் தானப்பா அநியாயக்காரன், அயோக்கியன், துரோகி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப முஹித்தீன் அல்லாஹ்ட்ட பேசினாருன்னு சொல்றாங்க. இப்படி எழுதுறவன் அயோக்கியனா இல்லையா? இவன் துரோகியா இல்லையா? அல்லாஹ் கிட்ட அனுமதி கேட்டாராம். என்ன அனுமதி கேட்டுக்காரு தெரியுமா? அதுக்கு மேல பாருங்க, என்ன அனுமதி கேட்கிறாரு? யா அல்லாஹ், எல்லா அவுலியாக்கள் கதமியாலா ரகபாத்தில் அவுலியா. கதமீனா கதம்னா கால், காலை சொல்ற பாதத்துக்கு சொல்ற கதம். கதமீனா என்னுடைய பாதம், கால் இருக்குல்ல, கால் அதுக்கு கதம்னு சொல்றது. கதமி என்னுடைய பாதத்திற்கு கீழே. அதாவது முஹித்தீன் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டார். இதே பொய் அபாண்டம். என்ன அனுமதி கேட்கிறாரு? என்னுடைய பாதத்திற்கு கீழே மற்ற அவுலியாக்களுடைய பிடரி எல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் அனுமதி கேட்கிறார். விஷயம் வழங்க உங்களுக்கு. எல்லா அவுலியாக்களுடைய பிடரியும் முஹித்தீன் கையில தான் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறா? பயன்ல முஹித்தீன் கையில இல்லையா, காலில் அதுல மூழுதுல. கதமியாலா ரகபாத்தில் அவுலியா, அவுலியாக்களுடைய பிடரிகள் எல்லாம் என்னுடைய பாதங்களுக்கு கீழே. அப்படின்னா என்ன? எல்லா அவுலியாவின் சங்கர மிதிக்கணும் கருவர். அவர் முஹித்தீன் சொல்லியிருக்க மாட்டாரு. அப்படி சொன்னதா இவன் ரீல் விடுறான். அப்படி சொன்னா அவர் அவுலியாவா? நான் கேட்கிறேன். ஒரு ஆள் இப்படி சொன்னா என் காலுக்கு கீழே மற்ற அவுலியாக்கள் பிடரி இருக்குன்னு சொன்னா மனுஷனா? சராசரி மனுஷனா இருக்க முடியுமா? ஆனா முடிஞ்ச இப்லீஸ் தானே அப்படி சொல்லுவான், சைத்தான் அப்படி சொல்லுவான். முஹித்தீன் அப்படி சொல்லுவாரா? முஹித்தீன் சொன்னதாக இட்டுக்கட்டி இருக்கான். முஹித்தீன் சொன்னதா அல்லாஹ் மீது ஒரு இட்டுக்கட்டு, அப்புறம் முஹித்தீன் மீது ஒரு இட்டுக்கட்டு. இவன் சொல்றான் அவுலியாக்களை நம்ம மதிக்கலாங்கிறான்.
யார் மதிக்கல? அவுலியாவின் மீது எட்டு கட்டிருக்கிறான், அல்லாஹ் மீது எட்டு கட்டிருக்கிறான். இப்படிப்பட்ட அபாண்டத்தை கவிதை என்ற பெயரில், மௌலித் என்ற பெயரில் எழுதி வச்சு 300 வருஷத்துக்கு முன்னால ஒரு எழுதி வச்சு செத்திருக்கான். அவன் சொல்ல தூக்கி பள்ளிவாசல் படிச்சுட்டு இருக்கீல. அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு வன்னல் மசாஜித் லில்லாஹ் ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளிகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. எந்த ஜமாத்துக்குள்ளதா இருக்கட்டும், சொந்த அல்லாஹ்வுக்குள்ள. அங்க அல்லாஹ்வுடைய கூட்டு தான் ஈடுபடணும், அவன் தூதர் கூட்டு தான் ஈடுபடணும். ஒரு ஆளு அவரா 1 கோடி ரூபாய் பள்ளிவாசல் கட்டுறாரு, கேட்டுட்டு இது பள்ளிவாசல் என்று அறிவித்து விட்டால் அது அவருக்கு சொந்தம் கிடையாது. உனக்கு சொந்தம் வேணுமா 2 கோடி ரூபாய்க்கு திருமணம் பண்ண கட்டிக்க, அது வச்சுக்க. பள்ளிவாசல் என்று அறிவித்து விட்டால் அது உனக்கு சொந்தம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது. நீ சொந்தம் கொண்டாடினால் அது பள்ளிவாசல் கிடையாது. அதை விளங்க. ஒரு மனிதன் சொந்தம் கொண்டாடினா பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. அதுல முத்தவல்லி, ஜமாத்து, ஊரு சட்டங்கள்லாம் ஈடுபடாது. ஊரு சட்டம்லாம் வெளியே, பள்ளிக்கு வெளியே தான். பள்ளிவாசலுக்குள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அங்க உட்கார்ந்து எவனையும் கூட கூடாது. அங்க உட்கார்ந்து யா முஹீத்தீன், அப்துல் காதர் ஜீலானி, ஷாஹி பாதுஷா, இதுக்கெல்லாம் அங்க இடம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி கூப்பிடுறவர்களுக்கு கூட ஒரு சவால் விடுறேன் நானு. ஒரு ஆள் செத்து மூத்தா போன பிறகு சக்தி இருக்குமா நான் கேட்கிறேன். அலஹும் அர்ஜுலன் யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐதி யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐனி யுபஸிரூன பிஹா அம்லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா. நீங்க அழைக்கிறீர்களே யா முஹீத்தீன் என்று, அல்லது ஷாஹி பாதுஷா, அல்லது ஏர்வாடி இப்ராஹிம் ஷா, அல்லது அஜ்மீர் சிஸ்தி, இந்த லோக்கல் அவுலியா யாருனாலும் எடுத்துக்க கூப்பிடுறானுங்கல்ல, இவர்களுக்கெல்லாம் நடக்கும் கால் இருக்கிறதான அல்லாஹ். புரியுத விஷயம் உங்களுக்கு? நீங்க ஒரு ஆளை கூப்பிடுறதா இருந்தா நடந்து வரணும். என்ன கூப்பிடு, எனக்கு கால் இருக்க நடந்து வருவோம் என்னன்னு கேட்பேன். உங்களை கூப்பிட நீங்க என்னன்னு கேட்பீங்க. நடக்கும் கால் இருக்கிறதா, பிடிக்கும் கை இருக்கிறதா, கேட்கும் காது இருக்கிறதா, பார்க்கும் கண் இருக்கிறதா, அதாவது உயிரோடு இருக்காங்க. நல்லா கேட்கலாம். யா முஹீத்தீன் கூப்பிடுறிய, ஒரு ஆள் உண்மையிலே முஹீத்தீன் உயிரோடு தான் கூப்பிடு. பகவன்காரர் முஹீத்தீன் கூப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. முஹீத்தீன் வாங்க, யா முஹீத்தீன் கூப்பிடுறிய, அவுலியா நினைச்சிட்டு ஒரு ஆள, அவருக்கு நடக்கும் கால் இருக்கா, பிடிக்கும் கை இருக்கா? அது அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்கார்ந்து கூப்பிடுறியா? நானா கேட்கிறேன், அல்லாஹ் கேட்கிறாயா? இது என்ன கோபப்படுறது என்ன அர்த்தம் இருக்கு? எங்க ஜமாத்த கோபப்படுறது என்ன அர்த்தம் இருக்கு? குர்ஆன் கேட்குது. நடக்கும் கால் இருக்கிறதா? குலிது ஷுரகாக்கும் சும்மக்கீதுனி ஃபலா துன்திரும், எல்லோரையும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். சவால் இது. குர்ஆன்ல அல்லாஹ் சவாலோட சொல்றான். ஒவ்வொரு மனுஷனும் சவால், ரசூலுல்லாஹ் சவாலோட சொல்றான். நான் சவால் விடுறேன், ஒவ்வொரு முஸ்லீமும் சவால் விடலாம். என்ன சவால்? முஹீத்தீனை கூப்பிடு, எந்த அவுலியா வேணாலும் கூப்பிடு, அந்த அவுலியாக்களை எல்லாம் கூப்பிட்டு எனக்கு அவர்கள் ஏதாவது செய்யட்டும் பார்க்கலாம் என்று சவால் விடுகிறான். விஷயம் வழங்குதா உங்களுக்கு? எல்லா அவுலியாக்களையும் கூப்பிட்டு என் கையை கால நாசமாக்கட்டும் பார்க்கலாம். இது சவால். இது பயந்துட்டா என்னுடைய திமிர்ல நான் சொல்லல. இது முஹீத்தீனால என் முடிய கூட அசைக்க இயலாது. ஞாபகம் இருக்கட்டும். என் மேல இருக்கக்கூடிய தூசி அசைக்க முடியாது. ஒரு மனுஷன் என்ன அடிக்கலாம், வெட்டலாம், நான் கீழே இறங்குறேன், ஒரு கத்தி எடுத்து என்ன குத்தலாம், நான் கத்தி எப்படி திரும்பி அவனை குத்துவேன், நடக்கலாம். இது உலகம். முஹீத்தீன் என்ன செய்ய முடியும்? அத மூத்தா போய் செத்து சுண்ணாம போயாச்ச. நான் செத்து சுண்ணாம போயிட்டா என்ன கதி? அதுதான். ஒரு மனிதன் கபரோடு மண்ணோடு மக்கி போயாச்சு, அப்புறம் அவர் என்ன செய்ய முடியும்? நல்லா கேட்கிறான். இறந்து விட்ட ஒரு ஆளை அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்கார்ந்து கூப்பிடுவியா? யாருடைய வீடுன்னு அல்லாஹ் கேட்கிறான். அங்க உட்கார்ந்து யா முஹீத்தீன் கூப்பிடுற, அது முஹீத்தீன் கூப்பிட மாட்டாம அவர் மேல ஒரு இட்டுக்கட்டு, அல்லாஹ் மீது ஒரு இட்டுக்கட்டு, காலுக்கு கீழே மற்ற அவுலியாக்கள் எது இருக்கணும், இதெல்லாம் படிக்கிறியா? அல்லாஹ்வுடைய வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு எல்லா அவுலியாக்களும் கூப்பிடுங்க. நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க சக்தி உள்ள ஆளுகள் அவுலியாக்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷன் நீங்க போக கூடாது, இந்த மீட்டிங் நடத்தக்கூடாது சார்ந்து உங்களுக்கு அவுலியா சொல்லி இருக்காருல, அவுலியாக்கள் வர சொல்லி பாத்துருவோம். உடனே நீங்க கேட்கிறீங்களா? அதே மாதிரி நீங்க அல்லாஹ் வர சொல்லுங்க புரியா? அப்ப அல்லாஹ் அக்பர் நீங்க சொல்றது பொய்யா? அல்லாஹ் பெரியவன்னு சொல்றது பள்ளிவாசல் அல்லாஹ் அக்பர் இருக்கிறீங்க, தொழுகை கூட பொய்யாது. அடே அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் தான் நம்பணும், அல்லாஹ் பெரியவன் தான். சவடால் விடக்கூடாது இஸ்லாத்துல. அப்ப என்ன எழுதி வச்சிருக்கான்? கதமியான ரகபாத்தில் அவுலியா, எல்லா அவுலியாக்குடைய பிடரி என் காலைக்கு கீழே இருக்க வேண்டும் என்று முஹீத்தீன் அல்லாஹ்விடத்தில் அனுமதி வச்சு கூறினார்னு எழுதி வச்சிருக்க.
அல்லாஹ் அனுமதி கொடுத்தானாமா? எவ்வளவு பெரிய அநியாயம் இது! இஸ்லாம் எவ்வளவு கண்ணியமான மார்க்கம்! ரசூல் அவர் தான் ஒருதான் பள்ளிவாசலுக்குள்ள சஹாபாக்களை எஞ்சிருக்கிறாங்க. சும்மா உள்ள வரும்பொழுது எஞ்சிருக்கிறாங்க. ஏப்பா எஞ்சிருக்கிறீங்க? யார சொல்லலாம்? மற்ற நாடுகளில் அந்த நாட்டு மக்கள் தங்கள் மத குருமார்களுக்கு, அரசர்களுக்கு எழுந்து நிற்கிறார்கள். அதுபோல நாங்க உங்களுக்கு எழுதி நிற்க நாங்க நினைக்கிறோம் மரியாதைக்காக. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா தகூமு கமா யகூமுல் ஆஜிம். மரியாதைக்காக எனக்காக நீங்கள் யாரும் எழுந்து நிற்காதீர்கள். யுஅல்லிமு பாலஹும் பாலா. மரியாதைக்காக தங்கள் தலைவர்களுக்கு மற்றவர்கள் எழுந்து நிற்கிறார்களே, அதுபோல நான் வர்றேன் எந்திரிக்காத. ஏன்? மன் சர்ரஹு வல் யதமத்தல் லஹு ரஜுல் ஃபல்யதபவ மகாதஹு மினன்னார். தனக்காக பிறர் எழுந்திருக்க வேண்டும் என்று ஒருவன் விரும்பினால், மகிழ்ச்சி அடைந்தால் அவன் நரகவாதி என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அல்லாஹ் காப்பாத்தனுங்க. எனக்காக நீங்க எந்திரிக்க நான் நினைக்கிறேன், உங்களுக்காக நான் எந்திரிக்க நினைக்கிறீங்க. சில இடங்கள் நினைக்காங்க வாத்தியார்கள்லாம். அஜித்குமார் என்னடா நான் வர்றேன், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உட்கார்ந்து இருக்க. அவன் உட்கார்றதுனால ஏன் மரியாதை குறையுமா? சில பேர் என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம காலுக்கு மேல காலத்துக்கு போட்டு உட்கார்ந்து இருக்க. அவன் காலுக்கு மேல அவன் காலத்துக்கு போட்டனால ஏன் மரியாதை ஏன் குறையுது? அதை வழங்க மாட்டேங்கிறான். ஒருவன் எழுந்து உட்கார்ந்து இருப்பதால் நம் மரியாதை குறையாது என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். நான் உட்கார்ந்து இருக்கேன், ஒரு அதிர்த்து வர்றாரு, அவர் மரியாதை ஏன் குறையுது? அவருக்கு வேணா ஒரு சேர போட்டு உட்கார சொல்லுவோம், வாங்க அதிர்த்து உட்காருங்க, அவ்வளவுதானே செய்யலாம். ரசூல் அப்படி சொல்றாங்க. தனக்காக பிறர் எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்பி அதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தால் அவன் ஒரு நரகவாதி. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நிற்கிறதே நரகவாதினா, காலுக்கு கீழே மற்ற அவுலியாக்கள் கடக்கணும் முஹிதீன் சொன்னார்னா எவ்வளவு அயோக்கியத்தனம் இது! அது இஸ்லாமிய போர்வையில, மௌலிதுங்கிற போர்வையில, அதுவும் பள்ளிவாசல்ல இஸ்லாமிய சாயம். இதை இஸ்லாம் ஒத்துக்குமா? இது அல்லாஹ் ஏத்துக்குவானா? அல்லாஹ் மீது போய் இட்டுக்கட்டு, அதுவும் அநியாயத்தை இட்டுக்கட்டு. இதுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த முகமதுக்கு நாம் கவிதையை கற்று, கவிதைன்னு வந்துடுச்சுன்னு வைங்க, வரையறை இருக்காது கவிதைகள் வச்சுக்கிடுங்க, கட்டுப்பாடு இருக்காது கவிஞர்களுக்கு. லூசு மாதிரி உளருவான். அற்புதமான கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, அடுத்த நாள் மெண்டல் ஆயிடுவான். கவிஞர்களை வச்சுக்கிடுங்க. எல்லா கவிஞனும் அதுதான், கவிஞருடைய நிலையே அதுதான். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகுன்னு சொல்லியிருக்கான கவிஞனே. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு. இப்போ உள்ள பாடலாசிரியர் கவிதைனா பொய் இருக்கணுமாமா. பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, பழைய பாட்டு. பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான். புலமையினாலே பொய் இருக்கணும். இஸ்லாத்துல பொய் இருக்குமா? குர்ஆன்ல பொய் இருக்குமா? ஹதீஸ்ல பொய் இருக்குமா? அடே குர்ஆனை ஹதீஸையும் சொல்லி போனா எது நன்மையா அதை செய்யுங்கிறோம். தேவையில்லாம பாட்டை படிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு யோசிச்சு பாருங்க. எங்கனையா சஹாபாக்கள் அப்படி செஞ்சாங்களான்னு கேட்கிறோம். அது மட்டும் இல்லாம இது நபிகள் பெருமான் காட்டி தராத வழிகேடு மட்டுமல்ல, பச்சை சிறுக்குகள் நிறைய நன்மைகள். சிறுக்குனா என்ன? சிறுக்குனா என்னன்னு தெரியணும்ல. சிறுக்குனா என்ன? சாதாரண விஷயமா சிறுக்குங்கிறது? லைன் அஷ்ரக்த லஹபத்தன் அமலுக்க வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னங்கறான் அல்லாஹ் குர்ஆன்ல. யார் இணை வைத்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டது. இணை வைத்தல் சொர்க்கத்தால் ஹராமாக்கிட்டான். என வைக்கிறது சொர்க்கத்தை ஹராமாக்கும். பன்னிக்கறி திங்கிறது கூட சொர்க்கம் ஹராம் கிடையாது. அவசியம் இவ்வளவு வல்கரா பேச நினைக்க கூடாது. பன்னிக்கறி இருக்குல்லங்க, பன்னிக்கறி தின்னா ஹராம், சொர்க்கம் ஹராம் கிடையாது. இணை வைப்பது சொர்க்கம் ஹராம். அப்படி இருக்கு குர்ஆன்ல. ஒரு பன்னிக்கறி தின்ட்டான், பாவம் தான் அது. அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சுட்டா சொர்க்கம் கிடைக்கும். மன்னிக்கல, தண்டனை கிடைச்சா கூட தண்டனைக்கு பிறகு சொர்க்கம் உண்டு. சாராயம் குடிச்சா தண்டனைக்கு பிறகு சொர்க்கம் உண்டு. வேறு எந்த பாவத்தும் சொர்க்கத்தை ஹராமாக்காது. இணை வைத்தல் சொர்க்கத்தை ஹராமாக்கும். இணை வைக்கிறதா என்ன? இறைவனுக்கு நிகராக மற்றவர்களை கையெழுந்ததை இணை வைத்தல். முஹித்தீனே அப்படிங்கிறல்ல, அதான மொழியில் இருக்கு. ஒவ்வொரு அடியிலே வரும். وَمَنْ يُنَادِسْمِي أَلْفًا بِخَلْوَتِهِ عَزْمًا بِهِمَّتِهِ شَرْمًا لِعَفْوَتِهِ أَجَبْتُهُ مُسْرِعًا مِنْ نَجْلِ دَعْوَتِهِ فَلْيَدْعُ يَا عَبْدَ اللَّهِ بِالْمُحْيِي الدِّينِ. ஒவ்வொரு கடைசியிலே முஹித்தீன் கூப்பிடுவான். ஒன்று கிடையாது.
முஹிதீனே 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 கூப்பிடுறிய யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு கூப்பிடு. அல்லாஹ்வே கஷ்டத்தை கேட்கணும், அல்லாஹ்வே குடும்பத்தை கேட்கணும். முஹிதீன் அல்லாஹ் கேட்டுப்பாரு. முஹிதீனே ஷாரல் பாஷாவை அவுலியாக்களை கூப்பிடுறிய, இதானப்ப இறைவனை கூப்பிடுவது போல அவரை கூப்பிடுவது. அப்ப ஒரு ஆளை முஹிதீன் கூப்பிடக்கூடாதா? கூப்பிடலாம். உண்மையின் பேர் தான் கூப்பிடுறாங்க. சமீபத்தில் டிசம்பர் 10 6 ஒரு கொடுமை. அப்ப மேலப்பாளையத்துல முஸ்லீம்களை அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணி இல்ல போலீஸ் காவல் நிலையமா முஸ்லீம்களை ஃபுல்லா வேன்ல ஏத்துறான். அப்ப ஒரு 55-60 வயசால தூக்கி உள்ள ஏத்துறான். அவர் ஏறும் பொழுதே யா முஹிதீன் இந்த கொடுமையை கேட்க மாட்டீங்களான்னு எப்படி யா முஹிதீன் இந்த கொடுமையை கேட்க மாட்டீங்களா? அவனுக்கு போலீஸ்காரன் யோமரா முஹிதீன் அவனை கூப்பிடல அப்படின்னா மேலப்பாளையத்துல அவனுக்கு விளங்குது முஹிதீன் ஒரு ஆள் பேருன்னு. யோமரா முஹிதீன் தான். இவன் என்ன யா முஹிதீன் இந்த கொடுமை அவர் எப்படி வந்து கேட்பாரு? யாரெல்லாம் அப்படிதான் கேட்கணும், படிச்சவனே கேட்கணும். அல்லாஹ் ரசூல் முஹிதீன் அல்லாஹ்தான். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு. அல்லாஹ்வை தவிர யார்கிட்ட கையேந்தும் அவனை தவிர கடவுள் இல்ல. முகமது அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வளவுதான். முகம்மதுடைய கால் துசிக்கு நாம் பெற மாட்டோம், அது வேற சமாச்சாரம். படைச்சவனா முகம்மதா, படைச்சவனா முஹிதீனா, படைச்சவனா சாவல் பாசாவா, அதுதான் பாயிண்ட். என்னை விட பல கோடி மடங்கு உயர்ந்தவராக இருக்கலாம் முஹிதீன், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஐ டோன்ட் கேர்ங்கிறாங்க. நமக்கு என்ன பத்தி அதான் பிரச்சனை. படைச்சவன்ட கையேந்தணுமா படைக்கப்பட்டாள்கிட்ட கையேந்தணுமா? அதைத்தான் அல்லாஹ் இணை வைத்திருக்கிறான். அந்த இணை வைத்தல் மூல சகஜமா நிரம்பி கிடக்கு. பல இடத்துல முஹிதீன் 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 வந்துட்டு இருக்கும். யா முகம்மதுன்னு வரும், நபியேக்கும் யார சொல்லாங்கன்னு கூப்பிடுவான். வேற என்ன இருக்கு மூலத்துல? அந்த இணை வைத்தல் சாதாரண நீங்க நினைக்கலாம். நூஹ் நபியுடைய மனைவி, நூஹ் நபி, லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி, நூஹ் நபி மனைவியையும் லூத் நபி மனைவியும் போகிற நரகத்திற்கு என்று சொல்லப்பட்டதுங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. ஏன் என்ன வச்சதான்? நபியின் மனைவியாக இருந்தாலும் சொர்க்கம் கிடைக்காது, நபியின் பிள்ளைக்கு சொர்க்கம் இல்லை நரகம். என்ன வச்சதுனால நூஹ் நபியினுடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ அத்தா தாப்பனா நரகவாதிங்க அல்லாஹ் குர்ஆன்ல. யார இப்ராஹிம் நபியுடைய வாப்பக்கு உங்க அத்தாக்கு நரகம்தான். ஒரு நபியின் தந்தைக்கும் நபியின் பிள்ளைக்கும் நபியின் மனைவிக்கும் நரகம் சொன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமையான பாவமா இருக்குன்னு நினைச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறது. வேற எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிடறான். இது நபி பிள்ளையா இருந்தாலும் மன்னிக்க மாட்டாங்கிறான். அப்பேற்பட்ட ஏகப்பட்ட அடிகள் மூலம் கணக்கு. யாமன் சமாதா வலித்தரம் தூ வாட்டரை பந்துல் கரங்கிறான். குற்றம் செய்து விட்டவனை, பாவம் செய்து விட்டவனே பாவ மன்னிப்பு தேடு. மதீனாவுல போய் கேளுங்கிறான், பாவ மன்னிப்பு தேடுங்கிறான். இந்த பாவம் மனிதன் பாவ மன்னிப்பு தேடுவதை ஒழிப்பதற்காக வந்தவர்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள். இது கொடுமை. கொடுமையிலும் கொடுமை என்ன? எந்த பாவத்தை நபிகள் பெருமானார் ஒழிக்க வந்தார்களோ அந்த பாவத்தை நபிகள் பெருமானார் பெயரிலேயே அரங்கேற்றுகிறான். சாதாரண பாவம் அது. சாராயத்தை கூடாதுங்கிறாங்க ரசூல்லா. அது ரசூல்லா பேர்ல குடிச்சா முகமது நபி சாராய கடன் வச்சா ஏற்றுக்க முடியுமா? எவ்வளவு திமிரது. சாராய குடிக்கூட முகமது நபி சொல்றாங்க, முகமது நபி சாராய கடன் வச்சான். இஸ்லாமிய சாராய கடன் வச்சா அவ்வளவு அயோக்கியத்தனம். இது பாவத்தை செய்வது மட்டுமல்லாமல் அந்த பாவத்திற்கு இஸ்லாமிய சாயம் பூசுவது. அன்பிற்குரிய சகோதரர்களே, சுருக்கமாக விளங்கின குர்ஆன் குலின் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்குமுல்லாஹு கஃபூருர் ரஹீம். இது எல்லா அஜர்மார்களும் இதை பழைய பயான்ல சொல்லுவாங்க. சும்மாவில் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அர்த்தம்? நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால் அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால், நீங்க நம்ம எல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறோமா இல்லையா? எல்லாருமே அல்லாஹ் நேசிப்பாங்க. அல்லாஹ் நேசிக்காத முஸ்லீம் கிடையாது, எல்லாம் விரும்புவீங்க. அல்லாஹ் நம்மள நேசிக்கிறானா இல்லையா தெரியல. அதுதான் பிரச்சனை. நாம அல்லாஹ் நேசிச்சிடலாம், அது பெருசு கிடையாது. அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், அல்லாஹ் நம்மளை விரும்பணும், நம் மீது முஹப்பத் வைக்கணும். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமானால் ஃபத்தபிஊனி, நபியை என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிடுங்கிறான். ரசூலுல்லாஹ் தான் பின்பற்று, வேற எவரையும் பின்பற்ற சொல்லலையா? அல்லாஹ் சாபி மாமா பின்பற்ற வேண்டாமே. சாபி மாமை பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பட குர்ஆன்ல சொல்றானா? ஹனபி மாமா பின்பற்றினா நேசிப்பேங்கிறானா? முஹிதீனை பின்பற்றினால் நேசிப்பேன் அல்லாஹ் சொல்றானா? இந்த கேரண்டி ரசூலுல்லாஹ் தவிர வேற யாருக்கா இருக்கா? கேளுங்க சத்துமான கேள்வி. நபியை பின்பற்றினா நேசிப்பேங்கிறான், நபியை பின்பற்றினா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுங்கிறான்.
நபியை பின்பற்றினா உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குங்கன்னா இமாம்கள் அப்படி சொல்லலையே, அவுலியாக்கள் அப்படி சொல்லலையே. அல்லாஹ் குர்ஆன்ல எங்கனே ஒரு மூலையில அப்படி இருக்கா? எந்த இடத்துலயாவது? இந்த கேரண்டி, இந்த உத்தரவாதம் நபிகள் பெருமானாரை தவிர யாருக்கும் கிடையாது. எந்த உத்தரவாதம்? அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாம் அல்லாஹ்வுடைய நம்முடைய நேசம் அல்லாஹ் போய் சேர வேண்டும், நாம் சூரத்தை அடைய வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே வழி நபியை பின்பற்ற தவிர வழி கிடையாது. அந்த நபி மௌலிது ஓதினார்களான்னு கேட்கிறோம். அந்த நபியின்பால் சஹாபாக்கள் மௌலிது ஓதி அந்த நபி அங்கீகரித்தார்களா என்று கேட்கிறோம். சலாம் நன்மைதான், நபி சொன்னது போல சொல்லு. சலவாத்து நன்மைதான், உன் இஷ்டப்படி சலவாத்து சொல்லக்கூடாது. இந்த பாங்கு முன்னால என்ன சலவாத்து சொல்லுவாங்க? இந்த பாங்குக்கு முன்னால ஒரு சலவாத்து சொல்லுவாங்க பாத்தீங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பாங்கு சொல்லுவாங்க. இதை நம்ம கூடாதுங்கிறோம். ஏன் கூடாதுங்கிறோம்? ரசூலுல்லாஹ் பாங்குக்கு முன்னால சலவாத்து சொல்லி தரல. பாங்கு முடிந்த பிறகு சலவாத்து சொல்லுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாங்கு முடிந்த பிறகு சலவாத்து சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா. ஏன் முன்னால ஒரு சலவாத்து பின்னால ஒரு சலவாத்து சொன்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. தப்பு தான் அது. நம்ம இஷ்டப்படி சலவாத்து சொல்லக்கூடாது. முன்னால பின்னாலே எல்லாம். ஒரு ஆள் லுஹர் 4 ரக்காத்து, எத்தனை ரக்காத்து லுஹர் தொழுக? 4 ரக்காத்து. 6 ரக்காத்து லுஹர் தொழுக என்ன? அது எப்படி? ஏன் அது எப்படி? ரசூலுல்லாஹ் காட்டிட்டாங்க. அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது. இப்படி சொல்லுவாங்களா சுப தொழுகையில பாங்கல? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. சுப தொழுகையில பாங்கல சொல்லுவாங்கல்ல. ஒரு மோதினார் அசர்ல சொல்றாரு. இல்ல எல்லாம் பள்ளிவாசல் தூங்கி நடக்கலாம். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ன செய்யுங்க? என்னைய அசர்ல சொல்றீரு, நல்லது தானே, நல்லது தானே, அதே பிரசித்தம்னா வேண்டாம். ரசூலுல்லாஹ் சுபுல சொன்னான்னு சொல்லுவீங்கல்ல, நல்லது நீனா சொல்ல முடியாதுல்ல. சில நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதே தப்பாயிருக்கும். வச்சுக்கோங்க, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடத்துலயும் சொல்லுவீங்களா நீங்க? ஒரு அங்க இருந்து ஓடி வர்றான், எங்க அம்மா மூத்தாயிட்டான்னு என்ன சொல்லணும்? இன்னா லில்லாஹி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பாருங்க. அதற்கு எங்க அத்தா மூத்தா போயிட்டாரு, அல்ஹம்துலில்லாஹ். அப்படியா? வேற யாரெல்லாம் மூத்தா போனா முப்பநாடா சொல்லுவாங்க கேட்பான்ல. ஏன்? அல்ஹம்துலில்லாஹ் நல்லதுதான், இந்த இடத்துல சொல்லக்கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்லி தரல. அதான் பாயிண்ட். ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்வை எந்த இடத்தில் சொல்லி தந்தார்? ரசூலுல்லாஹ் இன்னா லில்லாஹி எந்த இடத்தில் சொல்லி தந்தார்? ரசூலுல்லாஹ் ஸலவாத்தை எந்த இடத்தில் சொல்லி தந்தார்? ரசூலுல்லாஹ் சலாம் சொல்வது எந்த இடத்தில்? ஒன்னொன்னு ஒவ்வொரு சின்ன சின்ன அமலாக இருக்கட்டும், பெரும் பெரிய அமலாக இருக்கட்டும், உயிர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, முடி வைக்கிறதாக இருந்தாலும் சரி, தாடி வைப்பதாக இருந்தாலும் அது ஒரு முடி சமாச்சாரம் தான். அது நபி எப்படி செய்தார்? உயிரையே கொடுக்க வேண்டும் போர்க்களத்தில். நபி எப்படி கொடுத்தார் அப்படி பார்க்கணும். உயிராக இருக்கட்டும், முடியாக இருக்கட்டும், நபி என்ன செஞ்சார்? ஏன்? மார்க்கத்தை சொல்லித்தர ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். உலகத்தை சொல்லித்தர தூதரை அனுப்பவில்லை. உலக விஷயத்தில் உங்க இஷ்டப்படி இருந்துக்க. என்ன ஹலால் அல்லாஹ் தஆலா தடை செய்யாத எதை வேண்டாலும் நீ சாப்பிடலாம். மார்க்க விஷயத்தில் நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் மறுமையில் மார்க்கத்தை பற்றிய கேள்வி உண்டு, உலகத்தை பற்றிய கேள்வி கிடையாது. எத்தனை ரகாத் லுஹர் தொழுதான்னு அல்லாஹ் கேட்பான். எத்தனை கிலோமீட்டர் பைக்ல போனான்னு கேட்பான் அல்லாஹ். நம்ம இஷ்டம். மக்ரிப் எத்தனை ரகாத் தொழுதீங்கன்னு அல்லாஹ் கேட்பான். சுபு எத்தனை ரகாத் தொழுதீங்கன்னு கேட்பான். சைக்கிள் ஓட்டினியா அப்படி ஒரு கேள்வி வராது. பைக்ல போனியா அப்படி ஒரு கேள்வி வராது. எத்தனை ரகாத்துன்னு கேள்வி வரும். 1 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் ஊத்தணும்? நோ கொஸ்டின். மறுமையில் உலக விஷயத்தில் கேள்வி கிடையாது. இஸ்லாம் தடுக்காவிட்டால் செய்தரலாம். மார்க்க விஷயம் அப்படி ஒவ்வொன்றிலும் கேள்வி. எப்படி தொழுதாய்? யார் சொல்லி தந்த மாதிரி தொழுத? எப்படி நோன்பு வச்ச? இது நன்மைன்னு செஞ்சிய மோழுது என் தூதர் செஞ்சார் சொன்னாரா? சஹாபாக்கள் செய்ய தூதர் அனுமதிச்சாரா? நான் குர்ஆன்ல சொன்னேனா? அல்லாஹ் கேட்க மாட்டானா? குர்ஆன் ஹதீஸை இஸ்லாம் சொல்லி விளங்கி வச்சிருக்கோம், செயல்பட வேண்டாமா? குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு இஸ்லாம் ஒன்று இருக்கா? நான் கேட்கிறேன். உலக விஷயம் லட்சம் இருக்கலாம், இஸ்லாமுடைய அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னான் என்பதை பார்த்தால்தான் இம்மையிலும் வெற்றி அடையலாம், மறுமையிலும் வெற்றி அடையலாம். ஊர் என்ன சொல்லிச்சு, உலகம் என்ன சொல்லிச்சு, ஜமாத் என்ன சொல்லிச்சு, அதெல்லாம் உலக விஷயத்தை வச்சுக்க. மார்க்க விஷயத்தில் யாருக்கும் எந்த ரகசியம் இல்லை என்பதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ்வுடைய நேசம் நம்மை அடைய வேண்டுமானால், நம்முடைய பிரியம் அல்லாஹ் போய் சேர வேண்டுமானால், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் முஹம்மது நபியை பின்பற்றுவதை தவிர வேறு வழி இல்லை என்று திருமறை குர்ஆன் சொல்வது போல அழுத்தமான உறுதியான நம்பிக்கைக்கு நாம் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்